ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி பானிபூரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான செலவில் அதிகமான பானிபூரி அது எல்லாமே வந்து நம்ம செய்யலாம். ஸோ மன திருப்தியோடு நிறைய வந்து சாப்பிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பானிபூரிக்கு இந்த பூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். தண்ணிக்கு வந்து அளவில்லை, நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ வந்து நம்ம பார்த்து பிசையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு மூடி போட்டு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடிக்கும் இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி தேய்ப்போம்ல, அந்த கட்டையில் இந்த மாதிரி வந்து வரமாவு சேர்த்துட்டு நம்ம செய்த மாவையும் வச்சு நல்லா அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக திரட்டிட வேணாம், கொஞ்சம் திக்னஸ் இருக்க மாதிரி, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் இல்லைன்னா மூடி ஏதாவது வச்சு இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்துங்க. நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும்ல அந்த பூரிக்கு, அதுக்காக. இப்போ இந்த மாதிரி அழுத்திட்டு இதை வெளியில் எடுத்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி அச்சு மாதிரி தயாரிச்சாச்சு. பாருங்கள், இந்த பூரி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பூரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சே இதை பொரிய விடுங்க. பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். நான் பண்ணுற மாதிரி நல்லா வந்து எண்ணெய்க்குள்ளே அமுத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வதக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா முறுமுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வைங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா பூரியையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே போல் எல்லா பூரிகளையுமே பொரிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பூரி வந்து தயாராகிடுச்சு. இப்போ அந்த பானிபூரிக்கு பானி வந்து செய்யலாம். பானி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 பச்சை மிளகாய் வச்சுக்கிறலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி வைக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி வைக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அது மேலே சன்னி வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ அரைச்சோம்ல அந்த விழுதை சேர்த்து நல்லா வந்து வடிகட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறமா அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்க்குறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. இந்த உப்பெல்லாம் நல்லா கரையட்டும். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பானி வந்து தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சேன். வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேக வச்ச சுண்டல் வந்து சேர்த்துக்கிறலாம். அடுத்து இதில் கொத்தமல்லி, ஒரு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி வந்து 1 கைப்பிடி அளவு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறேன். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து சுவைக்கேற்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பூரியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு மேலே வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து அந்த பூரிக்குள்ளே நிரப்பிடுங்க. நம்மளுடைய பானிபூரி வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா சுவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.